அம்மா என் பையன் ஓட்டு போட அண்ணா எல்லாரும் பின்னாடி போயிருங்க, சைடில் போயிருங்க, சைடில் போயிருங்க, அப்படி சைடில் போயிருங்க. சம்பத்தை தான் ஓட்டு போட இல்லை பார்த்துக்கோங்க. சரி நன்றி. சரிம்மா, உங்கள் சம்பத்து நாளைக்கு வர. சரிங்க சரிம்மா, வாங்க. நடைபெறுகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக மீனவர்கள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை முழுமையாக ஆதரிக்கிறோம். கடற்கரை சமூகம் அத்தனையுமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால், ஒரு மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு பேராசிரியர் கான்ஸ்டன்ட் ரவீந்திரன் அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி, மாநில எம்பி பதவி கொடுத்ததற்காக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். அதற்கப்புறம் வந்துட்டு இப்போ தூத்துக்குடியில் இருக்கிறோம், களப்பணி ஆட்சிக்கிட்டு இருக்கிறோம். அக்கா கீதாஜீவன் அவர்கள் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு அவங்க செஞ்ச சேவைகள் அத்தனையுமே ஆட்டோமேட்டிக்காக வெற்றியை கொடுக்கும். இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா, மீனவர் சமூகத்தின் பிரதிநிதிகள்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து திராவிட முன்னேற்றத்துக்கு எதிரான பொய்யான கருத்துக்களை பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. அதை இங்கே நான் பேச கடமைப்பட்டிருக்கேன். மீனவர்களுக்கு வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம் எந்த விதமான சீட்டுகள் ஒதுக்கலன்னு சொல்றாங்க. அது முற்றிலும் முழு பூசணிக்காக சூத்திரம் முறைக்கிற கதை. ஒரு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. மீனவர் சமூகத்துக்கான நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. தூத்துக்குடி தொகுதியை பொறுத்தளவில் அமைச்சர் கீதாஜீவன் அவர்களுடைய பணி வந்துட்டு மெய்யத்தகுந்த அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. மீனவர்களுடைய நலன் காத்திருக்காங்க. ஒட்டுமொத்த தூத்துக்குடி மக்களுடைய நலனையும் காத்திருக்காங்க. அதே போல வந்துட்டு கலைஞர் ஐயா இருந்த காலத்திலையும் சரி, இப்பவும் சரி, மீனவருக்காக அத்தனை விஷயங்களும் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கலைஞர் இருக்கும்போது கொண்டு வந்த மகளிருக்கான சொசைட்டி வந்து இன்னைக்கு ஒரு நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு. மீனவர்கள் வந்துட்டு எந்த விதத்திலையும் எங்கேயும் பாதிக்கப்படும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்காக முதல் குரல் கொடுத்து முதல் இடத்துல வந்து நிற்கிறாங்க. அதற்கு முதல்ல எங்கள் நன்றியை சொல்லிக்கிறோம். அதனால இந்த ஆட்சி தொடரணும். மீனவர்கள் அத்தனை பேரும் ஒரே அணியில் நின்று திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறோம். பொய் பரப்புரைகள் பண்ணிட்டு இருக்காங்க. மீனவர்களை மீது திமுக ஒதுக்குதுன்னு சொல்லிட்டு பொய் பரப்புரை பண்றாங்க. அது அத்தனையுமே நாங்கள் முறியடிக்கிறோம். அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே மீனவருக்கு அரணா இருக்கு, பாதுகாப்பா இருக்குது. ஒட்டுமொத்த மீனவர்கள் நாங்கள் வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை முழுமையாக ஆதரிக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்னுடைய மீனவ சமூகம் என்றும் நன்றி கடன் பெற்றிருக்கோம். இந்த எம்பி பதவி எங்களுக்கு கான்ஸ்டன்ட் ரவீந்திரன் அவர்களுக்கு எம்பி பதவி கொடுத்ததற்காக ஒட்டுமொத்த மீனவர் சமூகத்தை சார்ந்து நன்றி சொல்லிக்கிறேன். குறிப்பா தென் தமிழகத்துல மீனவர் சமூகத்துல பறந்து வாழ்ற எங்களுடைய பரதர் சமூகத்தை சார்ந்த ஒருவருக்கு மாநில உறுப்பினர் பதவி கொடுத்ததுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி இத்துடன் முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். பெண் ஷாரத், தமிழக மீனவர் கட்சி.